Good morning, my dear students. Welcome to the online classes. Today we are going to discuss about the structure of mind, that is a unit 2. In this, first we see about the consciousness and pre-conscious. So இது வந்து மைண்ட் மூளையை பற்றி படிக்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து சைக்காலஜினா வேணால் ஸ்டடி ஆஃப் தி ஹியூமன் மைண்டு தான். ஸோ இதில் கான்ஷியஸ்னால் என்ன, ப்ரீ கான்ஷியஸ்னால் என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட் 2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் த பேசிக் ஃபார் த சைக்காலஜி. லெட்ஸ் see about தி கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ராய்டுன்றது தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியில் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியில் மெயினாக வந்து அந்த ரிசர்ச் பண்ணது எல்லாமே ஃப்ராய்டு சொல்லுவோம். ஃப்ராய்டு தேரி, ஃப்ராய்டு பேஸ் பண்ணி அவர் வந்து மைண்டை வந்து 3 levels மைண்ட் எடுத்துகிட்டு வராரு. தட் இஸ் கால்ட் நமக்கு நார்மலாக இருக்கிறது, நம்ம உணரக்கூடிய நிலையில் இருக்கிறது கான்ஷியஸ் மைண்ட். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் கான்ஷியஸ் மைண்ட், நம்முடைய உணரக்கூடியது, அதாவது சுய நினைவோடு இருக்கக்கூடியது கான்ஷியஸ் மைண்ட். ப்ரீ கான்ஷியஸ்னால் கான்ஷியஸ்க்கு நடுவில், இது வந்து ஃபுல்லாலும் மறைஞ்சிருக்காது, டக்குன்னு வேணுன்ற டைமில் ஞாபகப்படுத்திக்கலாம். தட் இஸ் கால்டு ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட். அனதர் ஒன் இஸ் கால்டு அன்கான்ஷியஸ் மைண்ட். So Freud delineated the mind the distinct levels in each their own roles and the functions based பண்ணி 3 டைப் ஆஃப் பிரிக்கிறார். ஃப்ராய்டுன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அவர் மைண்டை 3ஆக பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ கான்ஷியஸ்னஸ், செகண்ட் ஒன் இஸ் கான்ஷியஸ் மைண்ட், தேர்ட் ஒன் இஸ் அன்கான்ஷியஸ் மைண்ட். அன்கான்ஷியஸ் மைண்டுன்றது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளவே இருக்கும் நினைவுகள், உள்ளே இருக்கக்கூடிய நினைவுகள் தான் அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி 3 levels ஆஃப் தி மைண்ட். இப்போ ஒவ்வொன்றும் என்னென்னு பார்ப்போம். ப்ரீ கான்ஷியஸ்னால் என்ன, கான்ஷியஸ்னால் என்ன, அன்கான்ஷியஸ்னால் என்னன்னு சொல்லி see in the next slides. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட். ப்ரீ கான்ஷியஸ் அப்படின்னு சொன்னவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு உள்ளவே டக்குன்னு அது நமக்கு வந்து எப்போவுமே நினைவில் இருக்காது, வேணுன்றப்போ நினைவு எடுத்துக்கலாம். That is called conscious mind. It consists of anything that could potentially to brought out into the conscious mind. எது வேணுமோ நம்ம அப்படியே இமீடியட்டாக அப்படியே அந்த ஸ்டோரேஜில் இருக்க மாதிரியே இருக்கும், டக்குன்னு எடுத்துக்கலாம் வேணுன்றது. தட் இஸ் கால்டு ப்ரீ கான்ஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், திடீர்னு இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் அட்ரஸ் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்பவுமே ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கே அப்படியே இருந்திருக்கா, டக்குன்னு மைண்டில் இருக்கும், டக்குன்னு இடத்துல ஆடுக்கம்பாறையில் இருக்குது, வேலூரில் இருக்குது. தட் இஸ் கால்டு ப்ரீ கான்ஷியஸ். So it consists of anything that could potentially be brought into the conscious mind is called pre-conscious. ஸோ இது வந்து இமீடியட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாலாம் மறந்தெல்லாம் போகுது, அப்படியே இருக்கும், தட்டி தூக்கிடலாம் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ டக்குன்னு இதில் எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்டு ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட். ப்ரீ கான்ஷியஸ் மெமரிஸ் ஆர் நாட் த சேம் திங்ஸ் அஸ் த மெமரிஸ் தட் ஆர் ரெடிலி அசஸ்டு சச் அஸ் ரிமெம்பரிங் வே ஓம். ஸோ இது வந்து டக்குன்னு அப்படியே வரும், பட் சாதாரண நம்ம ஞாபகம் இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அன்ரிப்ரஸ்ட் மெமரிஸ் தட் வேர் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரீகால் பண்ண முடியும். இது வந்து ப்ரீ கான்ஷியஸ். ஸோ கான்ஷியஸில் எப்போவுமே அது ஞாபகமே இருந்துகிட்டு இருக்கும். சில டைமில் வந்து நம்ம வந்து இது வந்து அன்ரிப்ரஸ்ட், உள்ளே போட்டு அழுத்தி வைக்க மாட்டோம், அப்படியே இருக்கும், தேவையான போது எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்டு ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ்னால் எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் அண்ட் நம்முடைய விஷஸ். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் தி தாட்ஸ், மெமரிஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் விஷஸ் ஆஃப் விச் வி ஆர் அவேர் அட் எனி கிவன் மூமெண்ட். ஸோ எந்த டைமில் என்ன கேட்டாலும் அப்படியே நம்ம ஞாபகத்திலேயே இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் கான்ஷியஸ் மைண்ட். உணர்வு பூர்வமாக நம்ம தெரியும். So this is the aspect of our mental processing that we can think and talk about rationally. நம்ம வந்து கரெக்டாக பேசலாம். ஸோ ஞாபகம், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், மறந்து போகாது. ஸோ கொஞ்சம் அப்படியே மறக்க அவ்வளோ சப்ரஸ் பண்ணி சப்ரஸில் கொஞ்சம் அப்படியே உள்ளே இருந்ததுக்கு தட்டி தூக்குறது ப்ரீ கான்ஷியஸ். கான்ஷியஸ்னால் ஞாபகத்திலேயே இருந்துகிட்டே இருக்கும், எந்த டைம் வேணால் நம்ம வந்து அதுக்கு காரணம் சொல்லலாம், எல்லாமே பேசலாம். தட் இஸ் கால்டு கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன இருக்கும்? இட் இன்க்ளூட்ஸ் சச் திங்ஸ் ஆஸ் த சென்சேஷன்ஸ். சென்சேஷன்னா தொடுறோம், பார்க்குறோம், அந்த உணர்வுகள்.
அது பர்செப்ஷன்ஸ் உணர்தல், முன்ன வரக்கூடியதை வந்து என்ன நடக்கும் அப்படின்றது உணருது. ஞாபகங்கள் மெமரிஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஃபேண்டசிஸ் இன்சைட் அவர் கரண்ட் அவேர்னஸ். ஃபேண்டசிஸ்னால் அப்படி அப்படி அதாக இருக்கிறது, தட் இஸ் கால்ட் ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடம்பரமாக அப்படி நம்ம திங்க் பண்ணுறது, ஓவராக அதிகமாக திங்க் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஃபேண்டசிஸ் இன்சைட் ஆஃப் அவர் கரண்ட் அவேர்னஸ். நமக்கு ஞாபகத்தில் எல்லாமே நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடியதாக கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் த தாட்ஸ், memories, feelings and wishes of what we are aware at any given moment. எந்த டைம்லையும் நம்ம வந்து ஞாபகமாக இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் கால் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் அன்கான்ஷியஸ் மைண்ட். இது வந்து நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. இப்போ அன்கான்ஷியஸ் பேஷண்ட்னு சொல்கிறோம், சுயநினைவற்ற. அதே மாதிரி நம்ம ஆழ் மனசில் போட்டு உள்ளே இருக்கும். அது நம்ம எப்போ வரும் வெளியே வரும்லாம் தெரியாது. ஆழ் மனசில் உள்ளே போட்டு அந்த கல்லில் ஒரு கணத்தில் ஒரு கல் போட்டு அப்படி உள்ளே போய் அப்படியே இருக்குமோ, அதே மாதிரி இந்த உணர்வுகளை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சுருப்போம். திஸ் அன்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் த ரிசர்வாயர் ஆஃப் ஃபீலிங்ஸ். ரிசர்வாயர்னால் சேமித்துக்கு. ரிசர்வாயர்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், தாட்ஸ், அர்ஜஸ் அண்ட் மெமரிஸ் தட் ஆர் அவுட் சைட் ஆஃப் அவர் கான்ஷியஸ் அவேர்னஸ். நமக்கு தெரியாமலேயே ஒரு சில இது வந்து நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டில் போட்டு அப்படியே புதைச்சி வச்சுருவோம். தட் இஸ் கால்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அன்அக்செப்டபுள் ஆர் அன்பிளசன்ட். நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பிடிக்காத அன்அக்செப்டபுள் ஏதாவது ஒரு சின்ன தெரியாமல் அன்அக்செப்டபுள் ஒத்துக்க முடியாது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம வேண்டாம், ஞாபகத்தில் இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். சச் ஆஸ் ஃபீலிங்ஸ், பெயின், ஆன்சைட்டி, கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டு மறந்துடுவோம். அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்கான்ஷியஸ் மைண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எது மறக்கணும்னு நினைக்கிறோமோ, சின்ன வயசில் நீங்கள் யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே எப்போயுமே ஞாபகமே இருந்துகிட்டே இருக்காது. ஸோ எல்லாத்தையும் மறந்து உள்ளே வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அதை சப்ரஸ் பண்ணி உள்ளே போட்டுருவோம். தட் இஸ் கால்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட். அது வந்து நமக்கு வந்து சில மறக்க வேண்டிய விஷயங்களை அன்கான்ஷியஸில் மறந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். தட் இஸ் ஸோ திஸ் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி மைண்ட். என்னென்ன நம்ம வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கான்ஷியஸ்னா பார்த்தோம், கான்ஷியஸ்னா என்ன பார்த்தோம், அன்கான்ஷியஸ்னா என்ன நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஆஃப் மைண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் வி கன்க்ளூட் தி லெவல்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கான்ஷியஸ் பார்த்தோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எனிதிங் தட் குட் பொட்டன்ஷியலி டு ப்ராட் இன் டு தி கான்ஷியஸ் மைண்ட். அப்படி இமிடியேட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜஸ் காமிச்சேன் நான். சரிங்க, அந்த இமேஜ் மறுபடியும் ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ கடல் தண்ணியில் ஒரு ஐஸ் போட்டிருக்காங்க. இந்த ஐஸில் வெளியில் தெரிகிறதெல்லாம் கான்ஷியஸ். இது நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், நம்ம ஈஸியாக உணரலாம். இந்த ப்ரீ கான்ஷியஸ்ன்றது தண்ணி கடியில் மேலேயே இருக்கும், எப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அன்கான்ஷியஸ் மைண்ட்னா ஆழ்மனது, அப்படியே உள்ளே போட்டு அப்படியே உள்ளே இருக்கும். நமக்கு வந்து எப்போவுமே ஞாபகம்லாம் வராது, தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அழியாது, உள்ளே போட்டு அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி உள்ளே போட்டு வச்சுருவோம். நமக்கு வந்து வராது, வெளியே நமக்கு தேவைப்படும் போது வராது. தேவைப்படும் போது நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் அனலிட்டிக்கல் பண்ணி அன்கான்ஷியஸ் மைண்ட்லாம் ஸ்டடி பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ மைண்ட் லெவல்ஸ் ஆஃப் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஷியஸ் மைண்ட், செகண்ட் ஒன் இஸ் ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட், தேர்ட் ஒன் இஸ் அன்கான்ஷியஸ் மைண்ட். இந்த இமேஜஸ் பார்த்திங்கனாவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம லெவல்ஸ் ஆஃப் மைண்டு பார்த்தது வர லெட்ஸ் see about the parts of human mind. ஹியூமன் மைண்டில் பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து சைக்கலாஜிக்கலி நம்ம அனட்டமிக்கலி நம்ம வந்து பார்க்கல. அனட்டமிக்கலி செரிபலம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் பிரித்து பார்க்கல. சைக்கலாஜிக்கலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ராய்டு அவர் தான் சைக்காலஜியில் வந்து மெயினாக அந்த தியரியெல்லாம் ஃபார்ம் பண்ணது. அவர் பர்சனாலிட்டி தியரியில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அவர் வந்து நம்மளுடைய மைண்டை வந்துட்டு இப்படி பிரிக்கிறார். எப்படி இட் ஈகோ சூப்பர் ஈகோ, இட் ஈகோ சூப்பர் ஈகோ, ஆல் டெவலப்பிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் அவர் லைஃப். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு லைஃப்லேயும் நமக்கு வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குன்றது தான் அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இட்னா என்ன, ஈகோனா என்ன, சூப்பர் ஈகோனா என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஹிட் அப்படின்றது என்னென்னா ப்ரிமிட்டிவ் இம்பல்சஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்டிவ் component of the personality. Idன்றது primitive and instinctive component of the personality. It consists of all inherited components of personality present at birth. ஸோ அது குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிமிட்டிவ் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இது. பட் என்னென்ன அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிங்க்டிவ் உடனே வேணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னா உடனே அடம்பிடிக்கும், எனக்கு இது வேணும், அதை கொடுக்க. நெருப்பு பார்த்தா நெருப்பு தொடணும்னு தோணும், உடனே தொடணும். நெருப்பு பிடிக்கணும், அதுக்கு தெரியும் சுடுமா சுடாதா, இப்போ என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எல்லாமே தெரியாது. ஒரு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து பாருங்கள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இட் அப்படின்னு சொல்கிறது, இந்த இவர் என்ன சொல்கிறாரு, ஐ வாண்ட் மணி, பவர், ஃபேம், ஐ டூ வாட் எவர் ஐ வாண்ட், எனக்கு தேவை பணம், அதுக்கு வேணாம் என்ன வேணால் பண்ணுன்றது வந்து இட்டு. ஈகோன்றது என்ன சொல்லுது, எனக்கும் தேவை தான், ஐ வாண்ட்
those things to do, but I need to avoid saying stupid things that offend peoples. நான் ஜனங்களை பாதிக்கிறது எதுவும் நான் பண்ண மாட்டேன். I need to make people think I am a good person. நான் வந்து என்னை வந்து எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் பணம் தேவை தான், ஆனால் இது மாதிரி சூப்பர் திங்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், ஜனங்க நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது ஈகோ. சூப்பர் ஈகோ என்ன சொல்லுது, எனக்கு பணம் எல்லாமே முக்கியம் இல்லை, ஜனங்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது சூப்பர் ஈகோ. தட் இஸ் மாரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் இன்ஸ்டிங்டிவ். பார்த்த உடனே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒவ்வொரு டைமில் வந்து போகும். இட்ன்றது என்ன டக்குன்னு உடனே காரணம்லாம் தேவையில்லை, இப்போ வேணும் அப்படின்னா இட்டு. ஒரு எக்ஸாம்பிள் குழந்தை தெரியும், ஏதாவது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அந்த பொருள் கொடுக்குற அடங்க ஈட்டு, அது என்ன எஃப்ஐ, அது நான் வாங்கலாமா, செய்யலாமா, இப்போ எடுக்கலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸில் ஒரு பக்கத்தில் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருந்தால் டக்குன்னு தூக்கி வச்சுக்கோங்க. அது இன்ஸ்டிங்க்டிவ். அதனால் எடுத்தால் நம்மளுக்கு திருடன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு தேவை அந்த பொருள் நம்ம எடுக்கணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஹெரிட்டட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ப்ரெசென்ட் அட் த பர்த்தில் வரக்கூடிய எல்லாருமே இருக்கும். இந்த இட் இஸ் தி இம்பல்சிவ். நான் சொன்னேன், எடுத்த உடனே அப்படி டக்குன்னு எடுக்கணும். part of our psyche which responds directly and immediately to basic urges, needs and desires. நம்மளுடைய உடனே ஏதாவது நம்ம நினைக்கிறோம் ரஜ் எடுக்கணும் அப்படின்னா அது போய் எடுத்துரும். அது காரணம்லாம் பார்க்கவே பார்க்காது. The personality of the newborn child is all id. அது நான் சொன்னேன்ல, பிறந்தது எல்லா குழந்தைக்கும் அந்த ஒரு மைண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மைண்டு பார்த்தீங்கன்னா இட்டு மாதிரி தான் இருக்கும். கேட்டால் கிடைக்கும், அதை பற்றியெல்லாம் எனக்கு என்ன நடக்குது அதை பற்றியெல்லாம் கிடையாது. அண்ட் ஒன்லி லேட்டர், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பெருசாகும் நம்ம வந்து மாரல்லாம் டீச் பண்ணுவோம். ஸோ அந்த பொருளெல்லாம் எடுத்தால் திருடன்னு சொல்லிவிடுவாங்க, அது நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஈகோ டெவலப் ஆகும். நம்ம வேணாம், எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஈகோ சொன்னால் எடுத்தால் தப்பு, போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்றது சூப்பர் ஈகோ. இது லேட்டரெலாம் டெவலப் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இட்டுன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இட்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ரிமிட்டிவ் இம்பல்சஸ், உடனே என்ன வேணுமோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இட்டு. இந்த இட் இஸ் த இம்பல்சிவ் அப்படின்னா உடனே எடுக்க பார்ட் ஆஃப் அவர் சைக்கி. நம்ம சைக்கினா மைண்டில் விச் ரெஸ்பான்ஸ் டைரக்ட்லி அண்ட் இமிடியேட்லி டு தி பேசிக் அர்ஜஸ், நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ். இந்த பர்சனாலிட்டி ஆஃப் த நியூபார்ன், குழந்தை பிறந்த உடனே அதனுடைய பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஹிட் அண்ட் ஒன்லி லேட்டர் டஸ் இட் டெவலப் அண்ட் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. அதுக்கப்புறமா கழிச்ச பிறகு தான் ஈகோ சூப்பர் ஈகோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ இட் என்கேஜஸ் இன் ப்ரைமரி ப்ராசஸ் திங்கிங் விச் இஸ் ப்ரிமிட்டிவ், illogical and irrational and fantasy oriented. அதை பற்றி லீகல்லாம் என்ன வேணுமோ அதை டக்குன்னு எடுக்கிறது தான் இட். த ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ் திங்கிங் ஹேஸ் நோ காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அண்ட் இஸ் செல்ஃபிஷ் அண்ட் விஸ்ஃபுல் இன் நேச்சர். செல்ஃபிஷ், அதை பற்றிலாம் கவலைப்பட, எனக்கு வேணும் அப்படின்றதா இட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் திங் இட் என்கேஜஸ் இன் ப்ரைமரி ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் விச் இஸ் ப்ரிமிட்டிவ், illogical, irrational அண்ட் ஃபேண்டசி ஓரியன்ட். லாஜிக்கெல்லாம் தேவையில்லை, இப்போ இதுதான் எனக்கு மொதல் வேலை அப்படின்னு தான் வந்து இட்டு. திஸ் ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ் திங்கிங் ஹேஸ் நோ காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அதில் வந்து ரியாலிட்டியெல்லாம் இருக்காது. அண்ட் மெயின் இட்டுனா செல்ஃபிஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டுனா செல்ஃபிஷ் அண்ட் விஷஃபுல் இன் நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் ஈகோ. ஆல்ரெடி சொல்லிட்டேன். தி ஈகோ இஸ் தட் பார்ட் ஆஃப் த ஹிட் விச் ஹாஸ் பீன் மாடிஃபைட் பை தி டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. நம்ம குழந்தை இருக்குது, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க வரை இட்டு தான் இருக்கும், எனக்கு வேணும். அது ஸ்கூலுக்கு வரும் அப்படின்னா ஈகோ டெவலப் ஆகும். ஸ்கூலில் வந்து மாரல்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேல்யூலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி போனால் இப்படி வரணும், இதெல்லாம் போடக்கூடாது, இவங்களது பொருள் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னும் போது தான் வந்து ஈகோ டெவலப் ஆகும். த ஈகோ டெவலப்ஸ் டு மீடியேட் பிட்வீன் தி அன்ரியலிஸ்டிக் இட் அண்ட் தி எக்ஸ்டர்னல் ரியல் வேர்ல்டு. இட்ன்றது அன்ரியலிஸ்டிக் இட், நமக்கு அது இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும், இந்த பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்றது இட்டுக்கும், இட்டிலிருந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வரும்போது இது வந்து டெவலப் ஆகும். இட் இஸ் எ டிசிஷன் மேக்கிங் காம்போனன்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஈகோ தான் நம்ம டிசிஷன் மேக்கிங், நம்ம வந்து செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வைக்கிறது வந்து ஈகோ தான். அதான் சொல்ல என்ன ஈகோவை டச் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறதுல என்ன, நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்களாம் கேட்பீங்க, ஈகோ டச் பண்ணாத அப்படின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தியா. ஸோ தட் இஸ் மீன்ஸ் இட்ஸ் எ டிசிஷன் மேக்கிங் காம்போனன்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி. ஐடியலி ஈகோ ஒர்க்ஸ் பை த ரீசன் வேரஸ் இட் இஸ் சோட்டிக் அண்ட் அன்ரீசனபிள். ஸோ பார்த்தா அப்படி சொன்னால் இட்டு வந்து ரீசனபிளாக ஒர்க்ஸ் பை த ரீசனுக்கு தான் இட்டு வந்து ஒர்க் செய்யும். இதுக்கு ரீசனே தேவையில்லை இட்டுக்கு. சாரி, ஈகோ வந்து ரீசனில் ஒர்க் ஆகும், இட்டுக்கு ரீசன்லாம் தேவையில்லை, வேணா போய் தூக்கிடுவேன், அவ்வளோதான். தட் இஸ் அன்ரீசனபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது இஸ் அபவுட் தி ஈகோ. வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட்.
The ego operates according to the reality principles. ஸோ என்ன உண்மைத்தன்மை என்னவோ அந்த ரியாலிட்டி பிரின்சிபல்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஒர்க்கிங் அவுட் ரியாலிஸ்டிக் வே ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் த இட்ஸ் டிமாண்ட்ஸ். இட்ஸ் டிமாண்ட் அது எடு அப்படின்னு சொன்னால் இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ ஷால் ஐ டேக் இட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுதான் ஈகோ. இட்டு அப்படி கிடையாது, அதை எடுத்துரு அப்படின்றது இட்டு. ஸோ ஆஃபன் காம்ப்ரமைசிங் ஆர் போஸ்ட்போண்டிங் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு அவாய்ட் நெகட்டிவ் கான்சிக்வன்சிஸ் ஆஃப் சொசைட்டி. அதனால் நம்ம அந்த ஒரு செயலை செய்கிறதுனால வரக்கூடிய நெகட்டிவ் கான்சிக்வன்சிஸ் எல்லாத்தையும் வராமல் தடுக்கிறது தான் ஈகோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், இட்டுன்றது ப்ரிமிட்டிவ் அண்ட் ஒரு இம்பல்சஸ். ஈகோன்றது என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் மோர் தேன் தி இட். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மாரல் வேல்யூ, சம் மாரல் வேல்யூஸ் இருக்கும் இதில். ஈகோ கன்சிடர் சோஷியல் ரியாலிட்டிஸ், நார்ம்ஸ் அண்ட் எடிக்கேட் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவேன்ல. ஸோ அது அண்ட் ரூல்ஸ் இன் டிசைடிங் ஹவு டு பிஹேவ். நார்ம்ஸ், சொசைட்டியோட நார்ம்ஸு, அந்த எடிக்கேட் அப்படின்னு சொல்லுவோம். எடிக்கேட் அப்படின்னு சொன்னால் அந்த ஆச்சாரம், ரூல்ஸ் இன் டிசைடிங் ஹவு டு பிஹேவ், அது பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு வரும் ஈகோ. ஸோ இந்த நெக்ஸ்ட் கம் டு த சூப்பர் ஈகோ. உங்கள் அடி இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். சூப்பர் ஈகோன்றது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், மாரல் வேல்யூஸ், ஒழுக்கம், நன்னெறி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த சூப்பர் ஈகோ இன்கார்பரேட்ஸ் த வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் ஆஃப் சொசைட்டி. நம்ம ரூல்ஸ் சொசைட்டியில் என்ன இருக்கோ விச் ஆர் லேர்ன்டு ஃப்ரம் ஒன் பேரண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், எல்லாருக்கிட்டையும் இருந்து கிடைக்கிறது தான் சூப்பர் ஈகோ. ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ரேஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். நம்ம பேரண்ட்ஸ்லாம் எப்படி நடக்கிறாங்க, பப்ளிக் எப்படி லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் லைனில் நின்று தான் வாங்குவோம், முன்னாடி போய் நிற்க மாட்டோம். இட் இஸ் கால் சூப்பர் ஈகோ. நான் என் டேர்ன் வரும்போது என்ன தான் தெரிஞ்சவங்க கூப்பிட்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூலிங்லாம் போகிறோம், ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த லைன் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. என்ன தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் முன்னாடி போக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேர்ன்டு பிஹேவியர். சூப்பர் ஈகோ இன்கார்பரேட்ஸ் த வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ் ஆஃப் த சொசைட்டி which are learned from one parents and others. It develops around the age of 3 to 5 years. அப்போ தான் அந்த ஸ்கூல் கோயிங் போகிறோம், ப்ரீ ஸ்கூல். அந்த ப்ரீ ஸ்கூல் போகும்போது தான் அதெல்லாம் சொல்லி தருவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டியூரிங் த ஃபேலிக் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ராய்ட் சொல்லியிருப்பார். அந்த சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட்டில் வரும்பொழுது இந்த 3 to 5 years ப்ரீ ஸ்கூலில் தான் இது வந்து சூப்பர் ஈகோ வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். குழந்தை பிறக்கும்போது இட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈகோ வரும், அந்த வெளியில் வரும்பொழுது, அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது 3 to 5 years வரும்பொழுது சூப்பர் ஈகோ டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சூப்பர் ஈகோஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு கண்ட்ரோல் த இட்ஸ் இம்பல்ஸ். சூப்பர் ஈகோ வேலையை இட் என்ன சொல்கிறதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான். எஸ்பெஷலி தோஸ் விச் சொசைட்டி ஃபோர்பிட் சச் அஸ் செக்ஸ் அண்ட் அக்ரெஷன்ஸ். ஸோ என்னென்ன தப்பான வேலையில் சொசைட்டியில் பண்ணக்கூடாதுன்றாங்களோ அது எல்லாம் இட்டு பண்ண சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் தட்டி உட்கார வைக்க வேண்டியது தான் வேலை. ஸோ இந்த 3 பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைஃப் வந்து பாசிட்டிவாக வந்து ரன் பண்ண முடியும். இட் ஆல்சோ ஹாஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் persuading the ego to turn to moralistic goals rather than simply realistic ones and to strive for perfection. ஈகோ செய்கிறத இன்னும் சூப்பராக பண்ணுவோம். ஸோ ஈகோ வந்து பர்மிஷன் கேட்டு எடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டாக போய் ரூல்ஸ் என்னவோ நம்ம டேர்ன் வரும்போது நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதா சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஈகோவை மாரலிஸ்டிக் வேர்ல்ட்ஸில் போய் டேர்ன் டு தி மாரலிஸ்டிக் வேர்ல்ட்ஸில் போகும், சிம்பிளி ரியலிஸ்டிக் போகாமல் மாரல் இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம். இப்போது இட் ஈகோ சூப்பர் ஈகோ நம்ம வந்து பார்க்கும். இதோட டெஃபினேஷன் என்ன? It's a instinctual part of mind that responds immediately. We go to the ego. ஈகோன்றது டிசிஷன் மேக்கிங் பார்ட் ஆஃப் த மைண்ட். இட் யூசஸ் த ரீசன் அண்ட் லாஜிக். ரீசன் வேணும், லாஜிக்காக இருக்கணும் அப்படின்றது தான் ஈகோ. சூப்பர் ஈகோன்றது என்ன? இட் டீல்ஸ் வித் மாரல்ஸ் விச் ஆர் லேர்ன்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. சொசைட்டி என்ன சொல்லுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகும், போகணும். நம்ம எப்போயுமே ட்ராவல் பண்ணும்போது 2 வீலரில் போகும்போது சரி, நடந்து போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணுன்றது வந்து சூப்பர் ஈகோ. ஈகோன்றது ஆள் இல்லைன்னா ரைட் சைடில் கூட நம்ம போகலாம் சேஃப்டியாக அப்படின்றது ஈகோ. இட்டுன்றது நீ நான் எங்கள் அந்த பக்கம் போயிடு அவ்வளோதான், எப்படின்னா போ அப்படின்றது இட்டு. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் அதான். ஹிட்ன்றது இட் இன்ஸ்டிங்க்சுவல் பார்ட் ஆஃப் மைண்ட் தட் ரெஸ்பான்ஸ் இமிடியட்லி வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ். ஈகோன்றது என்ன? ஈகோ இஸ் எ டிசிஷன் மேக்கிங் பார்ட் ஆஃப் த மைண்ட். இட் யூசஸ் ரீசன் அண்ட் லாஜிக். சூப்பர் ஈகோன்றது என்னென்னா இட் டீல்ஸ் வித் தி மாரல்ஸ் விச் ஆர் லேர்ன்டு ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ரிப்ரசன்ட் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், இது சோஷியல் ஆஸ்பெக்ட். பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னால் மைண்டில் என்ன தோணுதோ டக்குன்னு எடுத்துரும்.
இது வந்து கொஞ்சம் யோசிக்கும் சைக்கலாஜிக்கலாக. அது வந்து சூப்பர் ஈகோ சோஷியல் ஆஸ்பெக்ட், சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க. இது வந்து ஈகோன்றது நம்ம பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம். இது அப்படி கிடையாது. பாடியில் அந்த ஹார்மோன்ஸ்னு சொல்லல, அது சேஞ்ச் ஆகி எடுன்னு தூங்கிட்டு டக்குன்னு எடுக்கிறது தான் இட்டு. ரெப்ரசன்ட் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட். இது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் இருக்கும். சூப்பர் ஈகோ வந்து சோஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஈகோ ப்ரீ கான்ஷியஸ், கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். சூப்பர் ஈகோவும் ப்ரீ கான்ஷியஸ், கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இது பிரின்சிபிள். என்ன பிரின்சிபிள் வருது இட்டு அப்படின்னு சொன்னால், ப்ளஷர் சீக்கிங், உடனே வேணும் அப்படின்னு சொல்கிறது. ரியாலிட்டி இரு, கரெக்டாக எடுப்போம், தேவையான எடுப்போம், மாரல் எடுக்கக்கூடாது, தப்பு அப்படின்றது தான் சூப்பர் ஈகோ. இது என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மெயினாக அவாய்ட் பெயின், அடாப்ட் டு ரியாலிட்டி, ரெப்ரசன்ட் த ரைட் ஆர் ராங். ரியாலிட்டிக்கு இது வந்து அவாய்ட் பெயின். நமக்கு அது எவ்வளோ நேரம் டென்ஷனாக இருக்குது, எடுத்துகிற டென்ஷன் குறைஞ்சிருன்றது இட்டு. இரு, வெயிட் பண்ணு, பொறுமையாக இரு அப்படின்னு இருக்குது. ஸோ இது சூப்பர் ஈகோன்றது ரைட் ஆர் ராங் அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர் ஈகோ. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஈட் அண்ட் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோவுடைய டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸோ லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன, பார்ட்ஸ் ஆஃப் மைண்ட் என்னன்னு பார்த்தோம். லெவல்ஸ் ஆஃப் மைண்ட் பார்த்தோம், ப்ரீ கான்ஷியஸ், கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்து லெவல்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து என்ன பார்த்தோம், பார்ட்ஸ் ஆஃப் மைண்டில் இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஃப்ராய்டுன்ற ஒரு பிரிச்சிருக்காரு, இட் அண்ட் ஈகோ அண்டு சூப்பர் ஈகோ. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இல்லைன்னா கேட்பாங்க. ஸோ லெவல்ஸ் ஆஃப் மைண்டுனா என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க, பார்ட்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ these are the important topics. Let's see the important questions from this chapter. Let's see the questions from this class. First question is, explain in detail about the levels of mind, describe about the parts of mind, then differentiate it, ego and super ego. இது ஒரு 3 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக எவ்ரி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் புரியல அப்படின்னு சொன்னால் let me know, we discuss in the next classes. ஸோ எல்லாத்தையுமே சைக்காலஜி தனியாக, சோஷியாலஜி தனியாக நோட்டில் எழுதிட்டுருங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் நான் இன்றைக்கி கேட்கல. நெக்ஸ்ட் கிளாஸ் சைக்காலஜி கிளாஸில் இன்றைக்கி நம்ம எதுவரை பார்த்துருக்கோமோ இந்த 3 சாப்டர்லேருந்து 1 மார்க் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கும். ஸோ இதுவரை நம்ம பார்த்தல யூனிட் 1 பார்த்தோம், யூனிட் 2 பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிட் 1 and 2 இதுவரை நம்ம பார்த்த சைக்காலஜி கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேருந்து 1 மார்க் வில் see in the 1 mark test in the next class, that is in Monday. Okay, see you students, goodbye.